ஏஎம் கோஷ் எச் பேரூராட்சி சேர்மன், நிறுவனர், தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், பழங்குடியினர் மனித உரிமை விழிப்புணர்வு பாதுகாப்பு கழகம், வத்திராயிருப்பு தாலுகா, விருதுநகர் மாவட்டம். உலகெங்கும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் பாதுகாவலர், மதவாதத்தை எதிர்த்து சமூக நீதி குரல் எழுப்பி இந்துத்துவ பிரதமர் மோடியின் குரலை தகர்த்து சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அரணாக இந்தியா கூட்டணிக்கு பத்திரிகை ஊடகங்கள் செய்தியை பொய்யாக்கி சரித்திர சாதனை படைத்து இந்தியா கூட்டணியை இமேல வெற்றி பெற அடிப்படை காரணத்தமாக 6 மாத காலத்திற்குள் விரைவில் இந்திய அளவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கூடிய விரைவில் தளபதி ஸ்டாலின் பிரதமராக பதவி ஏற்பார். நாடு சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் கடந்தும் இதுவரை தமிழன் யாரும் பிரதமராக முடியவில்லை. இதற்கு காரணம் வடக்கே உள்ள இடமுள்ள உணர்வு, ஒற்றுமை இதுவரை தமிழிடம் உருவாகாது வருந்தத்தக்கது. தற்போது 40க்கு 40 வெற்றி பெற்றுள்ள இந்தியா கூட்டணியில் பிரதமரை வைக்க தகுதியான நபர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் மட்டும்தான். விரைவில் பதவியேற்று நாம் ஒன்றிய அரசிடம் கேட்டு போராடி கொண்டு இருக்கக்கூடிய கச்சத்தீவு பிரச்சனை, நீட்டுத் தேர்வு விலக்கு, மாநில சுயாட்சி, எய்ம்ஸ் மருத்துவமனை எல்லாம் தளபதி பிரதமராக பதவியேற்றவுடன் விரைவில் எல்லாம் நம்மை தேடி வரும். முதல் முதலாக இந்தியாவில் தமிழன் சரித்திர சாதனை படைத்து ஒரு தமிழன் இந்தியா கூட்டணியில் பிரதமராக வேற்றுமையை மறந்து நமக்குள் உள்ள பிரிவினைவாதத்தை வேரோடு பிடுங்கி எறிந்து ஒரே ஒற்றுமையுடன் பிரிவினையற்ற தமிழன் பிரதமராக அனைத்து தமிழர்களும் உரிமை குரல் எழுப்புவோம். விரைவில் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் பிரதமராக எந்த தீயையும் தடுக்க முடியாது. விரைவில் பிரதமராக தளபதி ஸ்டாலின் பதவி ஏற்பார். அனைத்து தமிழர்களும் ஆதரவு எழுப்புங்கள். தமிழன் பிரதமராக அரியணையில் அமர்ந்து வர அனைவரும் தமிழன் உரிமை குரல் எழுப்புவோம். வணக்கம், நன்றி.